இன்னைக்கு நம்ம எதிர்ச்சியாக கேமராவில் சிக்கின 7 அமானுஷ்யமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் சத்யன், உங்கள் ஒருவன். உங்களுக்கு இந்த சூனியக்காரி மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னா மேபி இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நம்பிக்கை வரலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ அக்டோபர் 2021 ட்விட்டரில் அப்லோட் பண்ணப்பட்ட வீடியோ. நைட் ஆனால் ஒரு சூனியக்காரி காட்டுக்குள்ளேருந்து வந்து ஊருக்குள்ளே இருக்க பெண்களை வசியம் பண்ணி தான் கூட கூட்டிகிட்டு போகிறதா சொல்லி ஊர் மக்கள் ஒரு மாந்திரிகம் தெரிஞ்ச முஸ்லீம் பொண்ணை அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே இது நடக்குது. Bang Anton, jangan terlalu dekat Bang Anton, mundur Bang Anton. காட்டுக்கு நடுவில் இருந்த ஒரு ஷெல்டர்ல இருந்து சத்தம் வந்ததுனால அந்த ஷெல்டரை ஓபன் பண்றாங்க. அந்த ஷெல்டருக்குள்ள ஒரு வயதான பெண் தலைமுடியை விரிச்சு போட்டு அவங்களுடைய வாய் கிழிந்த நிலைமையில இருந்துச்சு. அண்ட் இவங்க கதவை திறக்கையில அங்க 2 பெண்களை வசியம் பண்ணி வச்சிருந்தாங்க. அண்ட் அந்த வயதான பெண் அங்க இருந்த 2 பெண்களுடைய காதுல ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய ஆடைகளும் கிழிந்த நிலைமையில இருந்தது. அண்ட் இந்த முஸ்லிம் பொண்ணு அந்த வயதான பெண்ணை பார்த்து ஏதோ ஒன்று சொல்றாங்க. உடனே அந்த வயதான பெண், அதாவது சூனியக்காரி, அந்த ஷெல்டர்ல இருந்து வெளியில வர்றாங்க. 2 கால்ல இல்ல, 4 கால்ல. Bang Anton, jangan terlalu dekat Bang Anton, mundur Bang Anton. அந்த ஷெல்டர்ல இருந்து வெளியில வந்ததும் இந்த முஸ்லிம் பொண்ணு அந்த சூனியக்காரியை பார்த்து ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த சூனியக்காரி ஒரு வினோதமான குரல்ல அலறாங்க. உடனே இந்த முஸ்லிம் பொண்ணு பறந்து போய் விழுறாங்க. அவங்களுடைய கையும் காலும் அவங்களால அசைக்க முடியல. அப்புறம் ரொம்பவே கஷ்டப்பட்டு எந்திரிச்சு திரும்ப அந்த மந்திரத்தை சொல்றாங்க. திரும்ப விழுறாங்க. இந்த தடவை அவங்களுடைய கையும் காலும் கட்டப்பட்ட நிலைமையில அவங்களால அசையவே முடியல, மூச்சு விடவும் முடியல. இந்த வீடியோ மேபி ஃபேக்கா இருக்கலாம். ஆனா அந்த சூனியக்காரியுடைய வாய் கிழிந்த நிலைமையில இருந்தது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 1947 எடுக்கப்பட்ட ஒரு பழைய வீடியோ. இந்த வீடியோ மெக்சிகோவில் இருக்க ரோஸ்வெல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல எடுக்கப்பட்ட வீடியோ. இந்த வீடியோ 1947 எடுக்கப்பட்டனால எப்போ எங்கே என்ன நடந்தாலும் அங்கே ஆர்மிக்காரங்க இருப்பாங்க. அதே மாதிரியே இந்த வீடியோ ஃபுல்லாக ஆர்மிக்காரங்களும் டாக்டர்ஸும் இருக்காங்க. ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்துகிட்டு வராங்க. அந்த ஸ்ட்ரக்சரில் மனித உருவம் கொண்ட ஒரு ஏலியனை படுக்க வச்சு அதோடைய கையும் காலும் கட்டப்பட்டிருந்துச்சு. அந்த ஏலியன் வானத்திலிருந்து விழுந்ததாகவும் அந்த ஏலியனை சுத்தி நின்று ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஏலியனுடைய கை கால் எல்லாமே மனித உருவத்தில் இருந்துச்சு. அந்த ஏலியன் மனிதர்களுடைய ஹைட்ல பாதிதான் இருந்துச்சு. மேல இருந்து கீழே விழுந்த அந்த ஏலியனுடைய உடம்புல ஒரு சின்ன கீறல் கூட இல்லை அப்படின்றதுதான் ஆச்சரியமா இருக்கு. இந்த வீடியோ மேபி ஃபேக்கா இருக்கலாம். ஆனா இந்த வீடியோ 1947 எடுக்கப்பட்டது. அப்போ இந்த சிஜிஐ எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃபேக்கா எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ஃபேக்கா இருக்காதுன்னு நினைக்கிறேன். டவுன்ரைட் டைவ்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு யூடியூப் சேனல். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குப்பைங்களை தேடி போய் அதில் வேல்யூபிளான பொருட்களை கண்டுபிடிச்சு அந்த பொருளை விற்று காசா மாற்றுவாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் குப்பையை தேடிட்டு இருக்காங்க. அப்போ அந்த குப்பைக்கிலிருந்து ஏதோ ஒரு மனிதர் கத்துற மாதிரியான சத்தம் வரதா சொல்லி அங்கிருந்த ஒருத்தர் மற்ற 2 பேர்கிட்ட சொல்றாங்க. அண்ட் மற்ற 2 பேரும் அதை செக் பண்ணப்போ இது நடந்துச்சு. That box right there just moved. I'm not even joking. That one. No. அந்த குப்பைக்குள்ள இருந்து ஏதோ ஒரு உருவம் எந்திரிக்குது. அதை பார்த்து அவங்க 3 பேரும் பயந்து போய் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த குப்பைக்குள்ள மேபி யாராவது ஹோம்லெஸ் பர்சனா இருக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு எந்த ஹோம்லெஸ் பர்சனும் குப்பை தொட்டிக்குள்ள தூங்க மாட்டாங்க. I'm not even joking. That one. No.
கோர்சன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர் அவருடைய வீட்டில் பேய் இருக்கிறதுனால அந்த வீட்டை காலி பண்ணி புது வீட்டுக்கு போறாரு. ஆனா அங்கேயும் அவர் தனியா இல்லை. அங்க இருந்த சேர்ல இருந்து ஷெல்ஃப்ல வச்ச பொருட்கள் வரைக்கும் எல்லாமே தானா நகர ஆரம்பிக்குது. ஸோ கோர் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவருடைய ஃபோனில் வீடியோவை ஆன் பண்ணி ஹாலில் வச்சுட்டு அவர் போய் சாப்பிட போறாரு. அப்போ ஹாலில் இருந்த ஒரு சேர் தானா மூவ் ஆகுது. சாப்பிட்டுட்டு இருந்தவர் அங்கே ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி ஹாலில் வந்து பார்க்குறாரு. அப்போது அந்த சேரு அவருடைய கண்ணு முன்னாடியே நகர ஆரம்பிக்குது. அந்த சேரை அவர் திரும்ப தள்ளி விடுறாரு. அது யாரோ தள்ளி விட்டது மாதிரி திரும்ப முன்னாடி வருது. கோர் பயந்து போய் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய ஃபோனை எடுத்துட்டு மாடிக்கு ஓடுறாரு. அண்ட் அங்கே இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறாரு. So I ran upstairs. I'm in the back room. Like that's the stairway right there, leading downstairs, and I'm kind of creeped out right now. So I'm gonna keep recording just in case anything crazy happens. And I'm going to continue after today. If nothing happens today, I'm going to keep recording because apparently what was happening in my apartment is happening here. So, I don't know. நெக்ஸ்ட் வீடியோ, இறந்த ஒரு உடலை சடங்கு செஞ்சு புதைச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருந்து சத்தம் வந்ததுனால அந்த இடத்த தோன்றாங்க. அப்போ அந்த உடல் உயிரோடு இருந்தது. Háblame pues. Háblame pues. Habla pues. No haga que esto sea así. Háblame pues. அண்ட் அங்கே இருந்த அந்த உடலுடைய கணவர் அந்த உடலுடைய பேரை திரும்ப திரும்ப கூப்பிட்டு பார்க்குறாரு. ஆனால் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. Háblame pues. பல பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த உடலுக்கு உயிர் வரல அப்படின்னும் அது இப்போவுமே உடல் தான் அப்படின்னும் அந்த உடலுக்குள்ள ஏதோ ஒரு சாத்தான் புகுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. Habla pues. No haga que esto sea así. Háblame pues. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சபிக்கப்பட்ட வீடியோ. இந்த வீடியோவில் ஒரு பொண்ணு அவங்களுடைய கையில் ஸ்பூனோட டைனிங் டேபிளில் உட்காந்துருப்பாங்க. அண்ட் அந்த டேபிளில் ஒரு பவுல் இருக்கும். அந்த பொண்ணுக்கு பின்னாடி நெருப்பு எரிஞ்சிட்ருக்கும். அந்த பொண்ணுடைய கண்கள் அந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகையில் மூடப்பட்டிருக்கும். திடீர்னு அந்த பொண்ணுடைய கண் திறக்குது. அந்த பொண்ணு திடீர்னு தன்னுடைய கண்களை திறக்கிறாங்க. ஆனால் அந்த கண்ணு மனித கண்கள் மாதிரி இல்லை. சடனாக தன்னுடைய வாயினால் ஏதோ ஒரு வாசகங்களை முணுமுணுக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அந்த பொண்ணுடைய குரல் அது பொண்ணுடைய குரல் மாதிரியே இல்லை. அண்ட் சடனாக அந்த பொண்ணு தனக்கு முன்னாடி இருந்த பவுலில் தலையை சாய்ச்சிடுறாங்க. அந்த வீடியோ அவங்க தலையை சாய்ச்சதையே கிட்டத்தட்ட 2 நிமிஷத்துக்கு எடுத்திருந்துச்சு. அண்ட் அந்த பொண்ணுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு பவுல் இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு அந்த பவுல்ல இருந்து தன்னுடைய தலையை எடுத்து அந்த வீடியோ ஸ்டார்டிங்ல எப்படி கண்ணை மூடி இருந்தாங்களோ அதே மாதிரி தன்னுடைய கண்ணை மூடிடுறாங்க. பல பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஒரு பொண்ணே இல்லை, இது ஒரு ஆவி அப்படின்னும் இந்த வீடியோ முழுசா பார்க்கறது நல்லதே இல்லை அப்படின்னும் சொல்லப்படுது. அடுத்த வீடியோ டிசம்பர் 26, 2013 யூடியூப்ல அப்லோட் பண்ணப்பட்ட ஒரு வினோதமான வீடியோ. இந்த வீடியோல மாஸ்க் போட்ட ஒரு பொண்ணு குரல்ல பதட்டத்தோட வினோதமான வித்தியாசமான நம்பர்ஸை சொல்லுவாங்க. 5, 9, 3, 4, 1, 7.
பல பேர் இது சீக்ரெட் மெசேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது டார்க் வெப்லேருந்து எடுக்கப்பட்ட வீடியோ. சில பேர் இது டார்க் வெப்பில் கடத்தப்பட்ட ஒரு பொண்ணுடைய ரெட் ரூம் வீடியோ அப்படின்னும், அந்த பொண்ணு ஆன்லைனில் பார்க்குறவங்கள்ட்ட தன்னுடைய அடையாளத்தை மறைச்சு ஹெல்ப் கேட்குறதாகவும் சொல்கிறாங்க. இதே மாதிரியான க்ரீப்பியான கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா உங்களில் ஒருவனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியான நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் சத்யன், உங்களில் ஒருவன்.